அப்படியா? ஏங்க இது புது சொத்து கிடையாதுங்க. பாப்ஸா ஆனாலும் எனக்கு பிடிக்கல. அது சரி, ஒரு நாள் நான் வந்து ஆசையாக செஞ்சு கொடுத்தேங்க இவருக்கு நூடுல்ஸு. அதை சாப்பிட்றதுலேருந்தே இவர் எங்கே ஆர்டர் பண்ணாலும் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலங்கிறாரு. அதுக்காக நான் டெய்லியும் போய் போய் அவருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியுமா? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருங்க இந்த பாப்ஸு. நேற்று நேற்று ஃபோனை போட்டுக்கிட்டு என்ன கத்துறாரு. ஏங்க எனக்கு நூடுல்ஸ் பண்ணி தருவீங்களா மாட்டீங்களா, தருவீங்களா மாட்டீங்களான்ட்டு ஒரு நாள் தாங்க செஞ்சு கொடுத்தேன். அதை தின்னுபிட்டு அந்த மனுஷன் படுற பாடு இருக்கே. ஐயோ சிற்பி, நீங்க இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு சோறு கூட வேணாம், உங்க கையால ஒரு நூடுல்ஸ் அப்படி தண்ணியில போட்டு எடுத்து கொடுத்தாலே போதும்னு ஒரு மனுஷன் தவிக்கிறாங்க. I love you so much, baby. Sindel. How is today, Saro and Shiva? நான் சொல்றேன் சூப்பர் சூப்பரா பச்சை. ரெண்டு பேருக்கு சேர்த்து நானே சொல்லிடுறேன், ஒரு டான்ஸ் ஆடுங்க. ஏங்க சரோக்கு என்னங்க குறை? சிங்கப்பூர்ல இருக்காரு, லட்டு 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 ஃபிகராக பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் ரோட்டில் எவ்வளோ போகிற லடையே சைட் அடிச்சா அவர் லைஃப் போயிட்டுருக்கு. எங்கள் பாப்ஸஸ் எல்லாமே வேண்டாம், அவர் ஃப்ரான்ஸில் இருக்காரு. ஒரே வெள்ளைக்காரிங்க தான், ஒரே அரை ட்ரௌசர் தான், ஒரே அப்புறம் என்னென்ன அரைக்கு அப்புறம் என்னென்ன வந்து கால் டவுசர் தான், சில நேரம் டவுசரே இருக்காது. அவரோட லைஃப்ல நம்மளாம் என்ஜாய் பண்ண முடியுமா? ரெண்டு பேரும் சூப்பரா என்ஜாய் பண்ணி சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். இப்ப நீங்க தான் சொல்லணும் தங்கம். இல்லை நீங்க சொன்னீங்க, அதை தான் கேட்டேன். டைம் கிடைக்கும் போது போடுங்க, டோன்ட் ஸ்ட்ரெச். சரி, ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாரி சூப்பராக இருக்கு டார்லிங். அப்படியா? எங்களுக்கு பாப்ஸோட டவுசர் தான் பிடிக்கும். பாப்ஸ் எல்லாம் டவுசர் போட மாட்டாருங்க, அவரு ஒன்லி கோமணம். அவர் கோமணம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாரு. இப்ப சொல்லுங்க, பாப்ஸோட கோமணம் ஏலத்துக்கு விடப்பட்டது. யாரெல்லாம் ஏலத்துக்கு எடுக்க வரீங்க? ஓ ஷகு, ஓகே தளபதி. அட பாவி, ஒருத்தன் 1 மணி நேரமா 91வது லைக்கு போட்டாச்சுமா. 91 அவன் போட ஆரம்பிச்சு 121வது லைக்ல வந்து நிக்குது. ஓகே தளபதி, ஓகே தளபதி. ஹாய் அக்கா, என்னோட நேம் சொல்லுங்க. பேர் வந்து ஜெய்தினேஷ். ஜெய்தினேஷ் என் நெஞ்சில் கூட இருக்கும். எம் பாலாஜி, ஒரு ரொமான்டிக் டான்ஸ் ஆடுங்க செல்லம். ரொமான்டிக்கா? சே, எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாதுடா. என்னைய பார்த்து ரொமான்டிக் டான்ஸா? ரொமான்டிக்கா அப்படின்னா? ரொமான்டிக்னா என்னன்னே தெரியல. இருக்கு ஃபேனா பண்ணுறேன். ஏன்னா ஹைலைட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா ஃபேன் இறைச்சல் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அதுக்கு தான் ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம பேசுறது கொஞ்சம் குறை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நைட் ஷிஃப்டா? ஓகே ஓகே, பார்த்து தளபதி. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை. தினம் இது ஏதோ ஒரு சாங் இருக்கே, தன்னா அந்த இது. இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிடுங்க. சரி பாப்ஸு, உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் உங்களோட கோமணத்தை பற்றி நான் பேசியிருக்க கூடாதான். அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன், சரியா? சரி விடுங்க, இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்லலாம்ல கோமணத்தை பற்றி. சரி, நாளைக்கு நான் உங்கள் பனியனை பற்றி பேசுகிறேன், விடுங்க. அட போங்க, இங்கே எல்லாம் பார்த்தா போட்டு ஒன்றும் பார்க்க வழி இல்லை. உங்களை மாதிரி கண்ணு மட்டும்தான் தெரியுது. நீங்கள் எங்கே கொய்தா மஸ்கட்டா நீங்கள் எல்லாம் மூடனா என்னங்க? பின்னாடி தனியாக ஒரு 2 லட்டு இருக்குது, அது கண்ணுக்கு தென்பட போதா, அப்புறம் என்ன? சரி, சூப்பர் பிளாட்டா. ஸ்ரீனி தேங்க்ஸ்டா. இரவு வணக்கம் ஹரிகிருஷ்ணன், வெல்கம் வெல்கம் வெல்கம்.
ஹரிகிருஷ்ணனுடைய ஐடென்டிஃபை என்ன தெரியுமா? க்ரீன் கலரில் ஹார்ட். அவர் போடாத ரீல்ஸுடைய கமெண்ட்ஸ் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு 5 லைன் கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 5 லைனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனு இல்லை ஃபஸ்ட்டு லைனில் ஹார்ட் வந்துடும். அது க்ரீன் கலர் ஹார்ட்டாக. அதை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். நான் எல்லா ரீல்ஸையும் பார்ப்பேன். ஹரிகிருஷ்ணாவுடைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஒன் ஐடியோடு வச்சு ஏமாத்துறாங்க. ஆமாம் பாலாஜி, நிறைய நடக்குது. கொஞ்சம் ரிப்போர்ட் அடிங்க பாலாஜி அது மாதிரி பார்க்கும்போது. சரு சூப்பர். ஆனால் நார்த்து ஸ்டைல் தானே. சரு சூப்பர். அப்போ சரோட கமெண்ட் ஏதோ போட்டிருக்காரு. பர்சனல் முடியுதுன்னு. சாரிடா. இன்னைக்கு சார் நான் இப்போ லைவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ரைஸ் அண்டு சாம்பார் அண்டு ஆம்லேட் எல்லாம் நான் இப்போ சாப்பிட்றதே விட்டாச்சு. ஆம்லேட்டை சாப்பிட்டோம்னா செரிமானம் கொஞ்சம் லேட்டாக ஆகும். வெங்காயம் போட்டு எனக்கு கம்மியாக வெங்காயம் போட்டாலும் பிடிக்காது. கிளைமேட்டு நல்லா இருக்கு பாப்ஸ். ஃப்ரான்ஸ்லையா? ஐயோ சாண்டி, நீங்கள் என்ன பாப்ஸ் போடுறீங்க? அதை நான் எங்கள் பாப்போட கமெண்ட்டுன்னு நினச்சி ஏமாந்து போகிறேன். அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை யூஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க அடையாளத்தை யூஸ் பண்ணிங்கன்னா புரியாது. எப்படி இருக்கீங்க? இருக்கே சங்கர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? செல்லக்குட்டிங்களா? லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க. மேலே தெரியுற டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்துருங்க. ஜாயின் வேணும்னாலும் ஜாயின் தொட்டுக்கோங்க. பார்த்து முழுங்குங்க ஜானி. என்னுடைய கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேங்கிற நீ. ஐயோ எப்படி இல்லை, உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு இப்போதாம்மா காமிக்குது. கோச்சுக்காதீங்க எல்லாரும். என்ன சாப்பிட்டீங்க? நௌஷத் அலி வெல்கம். இட்லி சாப்பிட்டேன். இட்லி தக்காளி சட்னி. லட்டு நீ நிறையா தான் ஆகுது ஸ்ரீனி. நீங்கள் இப்போல்லாம் பார்க்கும்போது நிறைய குறைஞ்சிருக்கே. ஐயோ எக்கச்சக்க இருந்துச்சு தெரியுமா? யார் இது? திருச்சி சாதனா தெரியுமா? யார் அவங்க? எங்களுக்கு தெரியாதே. யார் காய்ஸ்? சொல்லுங்க விக்னேஷ், யார் அவங்க? உங்க அக்காவா? வாருங்கள் என் அன்பு குழந்தையா நிலா. வந்துட்டேன். என் தர்ம தளபதியே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? எனக்கு என்ன பிடிக்கும்? அமைதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப கச்சன்னு மைண்ட் எனக்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி நான் இருக்க மாட்டேன். சில நேரம் ரொம்ப அமைதியை விரும்புவேன். சில நேரம் எனக்கு எல்லாருமே பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். திடீர்னு ஒரு மாதிரி கேரக்டர் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டுலேயும் சரிதான், உடையிலையும் சரிதான். திடீர்னு நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரே மாதிரி மனநிலையில் நான் இருக்கவே மாட்டேன். திடீர்னு எனக்கு கோவம் வந்து அவங்கள கடிச்சு கூட சில நேரம் கடிக்காமலே கூட துப்பு. யூடியூப் தான். அப்படிங்களா விக்னேஷ்? சூப்பருங்க. வாழ்த்துக்கள். உங்க தர்ம தளபதி தான். தெரியுதுடா என் தங்கம். ஓ ஆமா திரு. எதுக்குடா ஓங்கிற? சொல்லு, விஷயத்த சொல்லு. ஒரு சைலண்ட் பார்ட்டி. இல்லை, ஆனால் இன்னைக்கு எப்படி அலப்பறை பண்ணுற மாதிரி இருக்காங்களே. இல்லை ஒன்றுமே வித்தியாசம் தெரியல. சரி, இன்னைக்கு என்ன டின்னர்? இட்லி. புயல் கல்பாக்கம் நோக்கி தான் வருதானேலாவும். மாஸ்கர் ரிமூவ் பண்ண வந்தா புயல் வலு விழுக்கும் தெரியுமா? மாஸ்க்லேயே குறியா இருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்துக்கணும் போல இருக்கு. மாஸ்க்லேயே இருக்கிறத தெரியாத அக்தல். அந்த சாங்கெல்லாம் எனக்கு தெரியாது. மூடு மாறிட்டே இருக்குன்னு சொன்னல. ஏய் அப்படிலாம் சொல்லலை. நீ எதுக்கு அந்த மாதிரி போற? நான் சொன்னது என்னோட மைண்ட் மாறிக்கிட்டே போகுன்னேன். அது இது ஒன்றா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்.
ஏய் மோனி, தேங்க்யூ மோனி, தேங்க்யூ தேங்க்யூ செல்லோ. இன்னும் சரி, ஓகே, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமண்ட் மெம்பர்ஷிப் இருக்கு. டைமண்ட் மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணால் கூட நான் மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிவிடுவேன். இல்லைனா அப்புறம் இன்னைக்கு லீவ் விட்டுட வேண்டியது தான். நரேந்திரன் சேனல் உங்களுக்கு என்ன இவர் ஒரு சேனலாக போட்டு இவர் இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரீ ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மற்ற சேனலை கொண்டு வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிளாக் செய்யப்படும் நெக்ஸ்ட் டைம். மாது மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு கமெண்ட்ஸை போட்டுவாங்க. வெண்கல சம்பள கல் போட்ட மாதிரி ஒரு சிரிப்பு வருமே, அந்த சிரிப்பை சிரிங்க. திடீர்னு எப்படிங்க வரும்? உண்மையிலே ஏதாவது காமெடி இருந்தால் தாங்க வரும். சூப்பராக இருக்கும். ஏகே தலைவா, நான் அக்தலான்னு கூப்பிடுறேன். ஏண்டா அதை ஏண்டா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் போடுறது? நான் எதை லேடிஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன், அக்தலான்னு சொன்னவன கடைசியில் உத்து பார்க்குற ஏகே தலை போல இருக்கு. எனக்கு இந்த சாரியில் எனக்கு எழுத்தெல்லாம் ஒரு மாதிரி ட்ரிபிள் ஆகுது. நீங்களே நல்லா பாருங்க. உங்களுக்கு விட எனக்கு வந்து நான் என்னையும் கவனிக்கணும், கமெண்ட்ஸே பார்க்கணும்ல. அதனால என்னன்னா அது ஒரு மாதிரி தெரியுது எழுத்தெல்லாம். ரீப்ளே பண்ணிடி லூசு. சொல்லுங்க செந்தில் குமார். ஹாய் குமார். ஆக்டர் 6 days நோ வாட்ச் லைவ்மா, சாரிம்மா. இதைத்தான் நீ நேற்று 5 days சொன்னேன், இன்னைக்கு 6 days ஆயிடுச்சு. நாளைக்கு 7 days சொல்லுவியோ? எஸ் புற கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன திருட்டு வேலை பார்த்தானோ தெரியலையே. சிற்பி 922 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மோனி நேற்று போட்ட லைவ் ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்கான அந்த பொறும்போக்கு? மோனி 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 உங்கள் வாய்ஸில் எப்பவும் சொல்கிற டைலாக், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை, வெறும் யூடியூப் மட்டும்தான் உன் வாய்ஸ் சொல்லியிருக்க லைஃப்பில் எல்லாத்துக்கும். உண்மைதான் தங்கம், உண்மைதான். போட்டிருக்கானா அந்த புறம்போக்கு? பாப்ஸே இல்லை, அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம், உடனே போட்டோம்னா இவ போட லைவெல்லாம் ரொம்ப மென்ஷன் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பா. அப்புறம் நம்மளால பாட்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அந்த புறம்போக்கு நாதாரி அப்படியே பொறுமையாக இருந்திருப்பான். பண்ணாட பரதேசி நாய்ங்க. எப்பா மக்களே, இந்த எஃபியை மட்டும் நம்பாதீங்க. முழுக்க பொய், ஏமாத்து, புடுங்கி, அப்புறம் என்ன சொல்றது, சரியான பொய் பிடிச்ச நாய்ங்க. அதில் நல்லா ஏமாத்தி நிறைய பேரோட அப்படியே ஒரிஜினல் மாதிரியே தொடங்கி அப்புறம் அது ஏமாத்தி கண்ட நம்பரெல்லாம் போட்டு கண்ட தப்பாக கேப்ஷனாக டைப் பண்ணி இஷ்டத்துக்கு போட்டு காசு பறிக்கிற சரியான ஏமாத்துக்கார கும்பல், எஃபி கும்பல். தயவு செஞ்சு அது யாருமே நம்பாதீங்க. அது மட்டும் அந்த இன்ஸ்டாவிலேயும் அப்படிதான். இன்னொன்று சொல்கிறேன், இன்ஸ்டாவிலலாம் அந்த பொண்ணுங்களை பார்த்து ஏமாறாதீங்க கைஸ், ஏமாறாதீங்க. நிறையா பேர் வந்து ஐயோ நியூஸை ஓப்பன் பண்ணாலே வந்து இப்படி அப்படி நீங்கள் எதை வச்சு நீங்கள் மயங்குறீங்க? வெறும் அழகை வச்சு ஏன் மயங்குறீங்க? நீங்கள் உங்களோட கேரக்டர் என்ன? ஒரு சோஷியல் மீடியாவில் பல நல்லா ஓட்டுறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்டு பாருங்கள். அவங்க ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஏதோ இருக்கும். நீங்கள் அதெல்லாமே பார்த்தீங்க, லவ் பண்ணி ஏமாறுறீங்க. ஐயோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் எதுலேயே தான் பார்த்தேன். ஃபோனை ஆன் பண்ணால் அதில் வருது, இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணை பார்த்து ஏமாந்துட்டான் பையன். எதுக்கு இப்படி இருக்கிறீங்க எல்லாம்? அப்புறம் ஏதோ இப்படி பண்ணி ஏமாத்திட்டா, கல்யாணம் பண்ணி ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்திட்டா. தயவு செய்து அவர்கள் நம்பாதீங்க. அது வந்து ஒரு சோஷியல் மீடியா, உங்களுடைய டைம் பாஸ் மட்டும்தான். நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதில் நம்ம நல்லதை மட்டுமே நோக்கி போய்ப்போமே, கெட்டதில் ஏன் விழுறீங்க? நீங்கள் உங்களை பெற்றெடுத்து உங்களுக்கு தெரியாதா உங்கள் லைஃப் எப்படி பார்த்து கொடுக்கணும்னு? ஏன் நீங்கள் அதெல்லாம் போய் நம்பி விழுறீங்க? ஃபில்டர். நான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்து பார்த்தேன் காய், நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவன் கொடுத்துருக்குறான் ஓவர் ஃபில்டர். அப்படியே கையிலேருந்து இதெல்லாம் தெரியுது பாருங்க. இப்போ நேச்சுரல்லாம் தெரியுதில்ல. மூஞ்சுக்கும் நான் பவுடர் அடிச்சிருக்கேன் பாருங்க, திட்டுக்கா தெரியுதில்ல.
அதை ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டோட்டல் நம்ம ஃபேஸ் அப்படியே மாற்றி காமிக்குது. அப்படியே கலர் சேஞ்சஸ். இது என்ன, சாரி தனித்தனியாக கலர் மாறுது. ஸ்கின்னு அது ஒரு மாதிரி ஷேப். கண்ணால் எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன்குள்ளே பார்த்து பார்த்து எது ஃபில்டர் என்னென்ன ஃபில்டர்ன்றது எனக்கு நல்லா அதை பார்த்து ஏன்டா ஏமாறுறீங்க? இப்போ நான் கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் நான் போயிட்டு இப்போ லாங்கில் போய் நின்றுட்டு அந்த இன்ஸ்டாவில் போயிட்டு நின்றுட்டு நின்றுட்டு நான் ஒரு கலர்ஸ் மட்டும் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் என்னோடய பாடியவே அப்படியே ஷேப்பை மாற்றி காமிக்குது. ஏன் அதை போய் நம்பி ஏமாறுறீங்க? இவ்வளோ அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்து ஏன் போய் கண்ட பொண்ணுங்களெல்லாம் பார்த்து ஏமாறுறீங்க? அப்படிலாம் போய் விழாதீங்க காய்ஸ், உஷாராக இருங்க. எதாக இருந்தாலும் டைம் பாஸ் பார்க்குறதோட விட்டுக்கணும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக இறங்கி இப்படி இருக்கும் உங்கள் லைஃப் சேஞ்ச் அப்படிலாம் ஆகாது. தொல்லை அதில் இருக்கிறத பாதி கலைச்சட கேஸு தான். அதாவது இந்த பொதுவாக இந்த எஃபி ஃபேக்கு பொய், அதே இந்த இன்ஸ்டாலாம் எதையும் நம்பாதீங்க. தலை ஹாய் தலை வர பார்க்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குற வீடியோ அதிகமாக இருக்குது. உண்மைதான். அங்கே பார்த்தது ஃபுல்லாக இப்போ இதில் தான் இருக்குது. ஐயோ, இன்ஸ்டாவில் ஓப்பனே பண்ண முடியல. என்னக்கா ஒன்றுமே இல்லை உடம்பு. 2 நாளாக ட்ரீமுக்கு வந்து என் மேலே கோவம் காய்ஸ். எனக்கு நல்லா தெரியும். அவங்க இப்போ லைவ் பார்த்துட்ருக்காங்க, ஆனால் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து நான் பேசலன்ற கோவம் தான். தலை குட் கார்த்திக் ஹாய். ஓகே பரந்தா. சிற்பி 90 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மேடம் ஏகே ஜாயின் பண்ண டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. முடியல. போய் பார்த்தேன் உங்கள் லைவ் காணுங்க. ஓகே சூப்பர் ஜாஃபர் சூப்பர். முனி என்ன லாங்குவேஜ் அது? அவர் போடுறது உருதுல போட்டுட்ருக்காரு, அரபியில் போட்டுட்ருக்காரு. பப்ஸ் உங்கள் சேனல் பார்க்குறேனோ இல்லையோ, அந்த அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான். நீ போதுண்டா வியூஸ் ஏற்றுறதுக்கு, நீ ஒரு ஆள் போதும் வியூஸ் ஏற்றுறதுக்கு. சிவா ப்ரோ கமெண்ட்ஸை பாருங்கள். பார்த்தாச்சு. ஹாய் பியூட்டி சரத். ஹாய் சரத். உங்கள் ஸ்மைலு பார்த்தா எனக்கு டென்ஷன் குறையுது. ஆஹா ஷேக். ஹாய் ஷேக். எனக்கு எதுக்கு ஹாய் சொல்கிறேன்? நான் ஆரம்பத்துலேருந்து லைனில் தான் அண்ணா நான் உன் கமெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தேன். உன்னுடைய கமெண்ட்ஸை நான் இப்போ தான்டா பார்த்தேன். தலை பாப்பு மோனிக்கு என்ன இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லை. மோனிகா. அப்புறம் சரோக்கு என்ன போடுது? சரோஜா அமானிகாலோ. அப்புறம் சங்கருக்கு என்ன போடுறது? சங்கர் சிமெண்ட்டு. எல்லாருக்கும் பொறுத்தது. தலை தீபாவளி. அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கீங்க? சாங்குக்கு பொருத்தமா நேம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இருக்கீங்க? அப்புறம் நீ ட்ரீம் செயின் போடு, அப்போதான் வருவார் போலடா. ஆமாம், அவருக்கு பிடிக்கும்ல இதை. நான் அவர் சொல்லி தான் போடுவேன். இப்போ நான் நார்மலாகவே போட்டுட்ருக்கேன். தன்னாலே என் கை அங்கே தான் போகுது. இப்போ தாய்லாந்தில் ஃபுட்டுன்னு நியூஸ் பார்த்தேன்.
ட்ரீம்ஸ் மேபி தாய்லாந்தில் ஃபுட்டா? அவர் உங்ககிட்ட ஏற்கனவே ஏதாவது சொன்னாரா? ஒன் டைம் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் கிரேப் சாரி ட்ரை பண்ணுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணுறேன். சதீஷ் ட்ரை பண்ணுறேன். விஐபி எப்படி இருக்கும்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். உன்னால் ஜாயின் பண்ண முடியுமான்னு மட்டும் பார்த்துக்கோ. எனக்கு ஏதாவது ஒரு பாடலில் வியூஸ் ஆல்ரெடி ரொம்ப டவுனாக இருக்குது. பாட்டெல்லாம் பண்ண ரொம்ப குறைஞ்சிரும். லைவ் முடியும் போது வேணால் ஒரு 2 லைன் பாடுறேன். ஐயோ, இப்படி அடிக்கடி ஜானிக்கு வாய்ஸு, சித்ரா வாய்ஸு, எஸ்பிபி வாய்ஸ் எல்லாம் ஐயோ எஸ்பிபி இல்லை, ஸ்ரேயா கோஷல் வாய்ஸு, அப்புறம் யார் ஸ்வர்ணலதா வாய்ஸு, இந்த மொத்த வாய்ஸுமே நிலாங்கிற உன்னோட வாய்ஸில் அடங்கியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறீங்க தான். என்ன பண்ணுறது காய்ஸ் சொல்லுங்க. நான் டெய்லி பாடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க. தூக்கம்லாம் கெடுது, உன் நினைப்பாவே இருக்கு, உன் வாய்ஸ் காட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்கிறீங்க. உங்களுக்காக தான் நான் பாடுறதே இல்லை செல்லுங்களே. இல்லை, உங்கள் நல்லதுக்காக, உங்கள் நலனுக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க நிலம். அதையும் தானே சொன்னீங்க மேடம், நீங்கள் ஆடாதீங்க மேடம், எனக்கு காலெல்லாம் வலிக்குது மேடம். நீங்கள் அங்கே ஆடுறது எனக்கு இங்கே கால் வலிக்குது. உங்கள் மனசை நான் எந்த விதத்துலேயும் புண்படுத்துகிற மாதிரி இல்லைங்க. நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்காக தாங்க நான் உங்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி சொல்கிற உன்னை கூட்டிகிட்டு வா, நான் பார்க்கணும். நீங்கள் சித்தி மாதிரி இருக்க வந்துட்டான்டா ஸ்பேரோ. சித்தி மாதிரி இருக்கிறனா அடுத்தது இன்னொருத்தன் வருவேனே அம்மா. நீங்கள் என் அம்மா மாதிரி இருக்கீங்க. நீங்கள் ஐயோ, இவன் இப்போ போடுவானே 10 கமெண்ட்ஸுக்கு மேலே போட்டுட்டு தானே அடுத்த லெவலுக்கு இறங்குவான். நேற்று லைவ் வியூஸ் கம்மி தான், ஆனால் செம்ம ஹிட் 2 சேனலும். கரெக்டு தான், உண்மை தான். ஒரு டுடே எந்த மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. பாப்ஸி ஹெவி ஃப்ளோட் இன் தாய்லாந்து. ஓ சரி. ஏன் சித்தி அப்புறம் வந்து சாப்பிட்டாச்சா சொல்லும். வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இது என்ன அழுத்தினால கன்றாவி. இது அழுத்துறதுக்குள்ள என் கட்ட வலியே வந்துடும் போல இருக்கு. A3 லேயர் கிடையாது, டாலர் செயின் தானே. ஆமாம், நம்ம ஒரு டைம் சொல்லிக்கிட்டு இருந்தோமே. ஆமாம், அவர் நான் அவர்கிட்ட பேசாத வரைக்கும் அவர் லைஃபுக்கு வரவே மாட்டார். நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க. டைமண்டு தகன்னு ஜொலிக்குமா ஏகே தலை. டைமண்டை தகன்னு அப்படியே வெள்ளி மாளிகை மாதிரி ஜொலின்னு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். கண்ணை திறந்து பார்க்கணும். நீங்கள் கூசுதுன்னு நீங்கள் கண்ணை முடிக்கக்கூடாது. டைமண்டை பார்த்து தான், டைமண்டை மட்டும் பார்த்து கண்ணு கூசுதுன்னு கண்ணை மூடக்கூடாது. நிலா மழையில் நனைந்து லைவ் போட்டால் சூப்பராக இருக்கும். மழையில் நனைந்து நான் இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு நான் வெளியில் போய் மழையில் நனைய சொல்கிறேன். ஈத்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு ரூம்லேயும் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு அவள் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்கு. பாருங்க ஏங்க இவ்வளோ நாளும் எவன் எடுக்கிறாளோ அவன் எடுப்பான். ஓ, இங்கே தான் இருந்தியா இத்தனை நாளா, வாடி லடிக்கி அப்படின்னு ஒருத்தன் எடுப்பான். இது தேவையா குமார்? நமக்கு இது தேவையா? நான் கேட்குறேன். மழையில் நினைன்னா சொல்லு, இங்கேயே ஒரு ஷவரை ரெடி பண்ணிடுறேன், திறந்து விடுறேன், கீழே ஒரு பக்கெட்டை வச்சிடுறேன்.
ஆசையை நிறைவேற்றிடலாம். நம்ம ரூமையே பாத்ரூமாக மாற்றிடலாம். விடு. என் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேறீங்க. திருச்செந்தூர் கோயில் எப்போ போகிறீங்க? அதே அப்போவோ. என்னது ஜாஃபர் கிங் என்னாசு? அது நான் நிறைய வந்திருக்கேன்டா. அப்புறமா நீ மெம்பர்ஷிப்புக்கு வந்து ஒரு தடவை பாரு ஜாஃபர் கிங்கு. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. செரும் முருகனா பேர் தாங்க ரொம்ப கஷ்டமாக வைக்கிறீங்க. செருமுகசாமி. செருமுகசாமி அப்படின்னு ஒரு சாமி இருக்கா? பிரியா சொல்லுங்க. பிரியா சதீஷ் ரிக்கி ஹாய் பாப் சொல்லுங்க. சதீஷ் ஜெய்ரிகன் ஹிந்தி பேசுவீங்களா? ஹிந்தி நல்லா ஹிந்தி பேச அதெல்லாம் தெரியாதும்மா. சதீஷ் லைக் போடுங்கம்மா, லைக் போடுங்க. அப்பாடா ஒரு வழியை ஓட்டுன்னு ஓட்டியாச்சு லைவ். யுவராஜ் சிப்பி 92 டிகிரி நியூஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கை யாரும் நம்பாதீங்க, அது எல்லாமே போலிகள். இன்ஸ்டாவை நம்பாதீங்க, அதுவும் போலிகள். இல்லை எல்லாருக்குமே சேம் இதே லெவலாக தான் இருக்குது வியூஸ். எல்லாருக்குமே சேம் லெவலாக தான் இருக்குது. உங்களை ஹக் பண்ணணும் போல இருக்கு. அப்படியா? பண்ணிக்கோங்க. சரி, இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு போ. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு லைவ் போட்டு முடிச்சுட்டு அதோட நம்ம முடிச்சுட்டு சிப்பி 922க்கு போயிடலாம். செல்லக்குட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சேனலை. அப்புறம் கூட நீங்கள் நிதானமாக கூட ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 92 டிகிரி நியூஸ் யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலியெல்லாம் யாரும் நம்பி ஏமாறக்கூடாது. ஃபேஸ்புக்கே கிடையாது, யாரும் அதை முதல்ல நம்பாதீங்க. அப்படி பார்க்குறீங்கன்னா அது உங்களை ஏமாத்து வேலை. உங்களை ஏமாத்துவாங்க. நம்பர்லாம் போட்டு ஏமாத்துவோம். ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க. அடியே என் அழகு லட்டு. அம்மா சூப்பர் என் செல்லம். கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஏன்னா நான் பாதி தான் தெரியுறேன். ஓகே, இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் வச்சுப்போ, அப்போதான் நம்ம அடியே அழகி. நீ இங்கே பிறக்க வேண்டிய ஆளே இல்லடி. எங்கே பிறக்க வேண்டியவர் தெரியுமா நீனு? பாப்ஸுக்கு ஜோடி கட்டா இந்நேரம் பிரான்ஸில் பிறக்க வேண்டிய ஆள் நீ. முடிஞ்ச வரைக்கும் லைக் தள்ளி விட்டுட்டு போயிட்டோம். ஏய் சரோ, இப்படியெல்லாம் சலிச்சுக்கிட்டு சலிப்பா சொல்லக்கூடாதுடா. இந்த சாரி நல்லா இல்லைக்கா. இங்கப்பா, நல்லா இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ என் லைவ்லேருந்து உங்களை ரிஜெக்ட் செய்யப்படும். நான் நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன். அடடா ஓரளவுக்கு அழகு நான் இது வரைக்கும் இந்த யூடியூப்பில் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு நீ சொல்லதான் உன்னோட கமெண்ட்ஸ் யூடியூப்ல எனக்கு முன்னாடி வந்து காமிக்கும்.
நீ சூப்பர் சாட் போடாமலே முன்னாடி வந்து காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும், போடுங்க. அடியே தங்கம், அடியே மாலா, மாலா அளவுக்கு யாரும் இங்க இல்லடி. சொல்லுங்க, கமெண்ட்ஸ் போட ஆரம்பிங்க எல்லாரும். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கே. அது அப்புறம் கோல்டு மெம்பர்ஷிப் எப்போ? இப்போ டைமண்ட் மெம்பர்ஷிப் நாளைக்கு தான் கோல்டு. நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, எதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் வரேன். அப்புறம் பார்த்துட்டிங்களா ஃபைசல்? உங்கள் கண்ணு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், நல்லா பாருங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ரொம்ப அழகா இருக்கீங்க. சனிலா ஹைலைட்டா அதான் எடுத்துட்டு இருக்கேன். வேற ட்ரெஸ் போட்டு வாங்க, இது நல்லா தான் இருக்கு. போடா 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 போடாடே. நீங்கள் அழகு நிலை என்றும் உங்கள் மனதில். வெல்கம் செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் கூட பண்ணி ரெடியாக இருங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கலாம். சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அப்புறம் வந்து வேலு டே ஏகே, நீ ஜாயினே பண்ண மாட்ட, ஆனால் எல்லாமே உனக்கு காமன் லைவ்லேயே முடிச்சிடணும். கமெண்ட்ஸை முடிச்சிடணும், வேற எதுவும் இல்லைப்பா, கமெண்ட்ஸை முடிச்சிடணும்னு சொன்னேன். செயினில் கோல்டாக்கா? கோல்டு கிடையாது மாதிரி, சும்மா ஒரு ஃபேஷன். பார், கிட்ட பார், கிட்ட பார்த்தா தெரியும். சாதா இதுதான், தெரியுதா? சாதா இதுன்னு கோல்டு மாதிரியே தெரியாது. சிசி பார்க்குறது கோல்டு மாதிரி தெரியும். பார், கிட்ட வந்துட்டா தெரிஞ்சிடும் சாதா இதுன்னு. எப்படியெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்குது. எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாருங்க காய்ஸ் இவங்க கிட்டதான். கழுத்து கோல்டு மாதிரி இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சரோ சரி சரி, இப்பதான் கவனித்தேன். சாரி சூப்பர். அப்ப இவ்வளவு நேரம் என்ன கவனிச்சிங்க சங்கர்? சங்கர் ஓ மேரி பேபியா? குமரி பேபி. இங்க பாரு, இந்த பாரு, குமரி பேபின்னு சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தோல் ஒரு மச்சம், அதுல ஒரு மச்சம். சூப்பர் நிலா. அது பயமில்ல, பாயிண்ட் அப்படி பிடிச்சிட்டான். சரி, நிக்கிதா மினுக்குதா? அப்புறம் வந்து மேலே இருக்கிறது கோல்டு இல்லை, கீழே கோல்டு தானே? இல்லைடா, அதுவும் சாதா இதுதான், அது சாதா இதுதான். வா, எப்படி நீயும் கிட்ட வந்து காட்டுவா, நீயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டவா? காட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாரு, சாதா செயின் தங்கம். இல்லை ஏதாவது கேடிஎம்னு போட்டிருக்கா? எதுவுமே இல்லை. ஹால்மார்க் முத்திரை கூட இல்லை பாருங்க. இப்போ சாதாரணமாக இருக்கும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன். சிப்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம்.
ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. டைமண்ட் மெம்பர்ஷிப்புக்கு போகலாம். அப்புறம் யூடியூப் சூப்பர் ஸ்டார் நீலாமா. தேங்க்யூ தளபதி, தேங்க்யூ தளபதி. கண் மட்டும்தானே பேசுது, அதை தான் பார்க்க முடியும். கரெக்டு தான், அவ்வளோதானா? வேற செயின் எதுவும் போட்டிருக்கேன்? இனிமேல் தான் வேறு ஏதாவது தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி தான் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வர்றதுக்கு 10 days ஆகலாம். ஒரு 2-3 ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னொன்று செலக்ட் பண்ணேன், அப்புறம் டைம் இல்லை. சரி பார்த்து நீ தான் இப்போ நம்ம தூங்குறதுக்கு நேரமாகவும் சொல்லிட்டு அதோட நம்ம லைவ் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆர்டர் போட்டேன். இன்னொன்று செக் பண்ணணும், அது இன்னும் நல்லா உள்ளே போய் யாராவது வாங்கியிருக்காங்களா, அதோட ரிவ்யூ என்ன, எப்படி எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அது பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு அதை நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணுவேன். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி தான், அதிகமாக இருந்தாலும் சரி செக் பண்ணுவேன். நான் ஒரு 5 நாளாக ஒரு புடவையை தேடிக்கிட்டே இருக்கேன். கிடச்சிருச்சு. ரேட் வந்து ஒருத்தன் ஒரு ரேட்டு போடுறான். திடீர்னு பார்த்தா 890 போடுறான் ஒருத்தன். அது வந்து நான் 930 வாங்கிட்டேன். இப்போ பார்த்தா அது 750 இருக்குது, 800 இருக்குது. அப்புறம் தான் இப்போ இன்னொரு சாரீ பார்த்துட்டு இருந்தேன். அந்த சாரீ இன்னும் ஆர்டர் போடல, ஆனால் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வேற ஒருத்தரோடது பார்க்கும்போது 720 790 அப்படி இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்க்கும்போது ஏதோ ஒரு ரேட் போச்சு, 450 போட்டிருந்துச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்த கலர்ஸ் வந்து அந்த கம்மி ரேட்டில் இல்லை. 900 அப்படின்னாக்கா நான் எதிர்பார்க்குற கலர்ஸ் இருக்கு. இந்த கலரில் தான் நம்மகிட்ட சேரீ நிறையாவே இருக்குது. என்னடா போய் இப்போ பாரு, க்ரீன் பிங்க்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் கலராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம், வேணும் எப்படி ஒரு 2 நாள் தேடிட்டே இருந்தேன்னா கிடச்சிரும். அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற இன்னும் பெண்டிங்கில் வேற இருக்குன்னு 5-6 ப்ளவுஸ் அது கொண்டு போய் கொடுக்கணும். செயின் வாங்குற நீங்களே ஸ்டார் தானே, அப்புறம் ஏன் செக் பண்ணணும்? நல்லது நல்லது. அது எப்படி கமெண்ட் வர்ற நேரம் செல்ல கீழே தெரியலடா, தெரியல. நிலா புடவை கட்டி விட சொல்றாரு பாரு லிமல்னு ஒருத்தர். வந்துட்டீங்களா? வாங்க சார், வாங்க 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 வாங்க. உங்களை தான் காணுங்க 1 வீக்கா. எங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? கட்டிடலாம், பிரமாதமாக கட்டிடலாம். சாரி தானே, கட்டிடலாம் கட்டிடலாம். என்ன மாதிரி கட்டணும்? தேங்க்யூ சிகே, தேங்க்யூ சிகே. ஐயோ அழகு சிலை மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தினம் நீங்கள் கொடுக்குற புழுகி நீங்கள் கமெண்ட்ஸை படித்து நான் தூங்குறதே இல்லை. ஹாய் பியூட்டிஃபுல் செல்லம். லிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தங்கம், ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக. நம்ம நேற்று விஐபியில் பார்த்த மாதிரி பார்க்கலாம், இன்னைக்கு டைமண்ட்லேயும் பார்க்கலாம். நான் உங்களுக்காக வர ஜாயின் பண்ணியிருக்கேன். வேற ஜாயின்னா உங்களோட நேம் க்ரீன் கலர்லாம் காமிக்கும். அப்புறம் ஹலோ அக்கா, ஹாய் பாசு. அப்புறம் சரி ஓகே, 1 மணி நேரம் ஆச்சு லைவ் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க நம்ம டைமண்ட் மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிட்டு ஒருட்டு அங்கேயும் போய் தலையை காமிச்சிட்டு அதோட நம்ம CP922 கூட கொள்மாடு செகண்ட் சேனல் யூடியூப்குள்ளே போயிட்டு அங்கேயே ஒரு கலக்குது லைவை கலக்கிட்டு அதுலேயும் மெம்பர்ஷிப்பை ஒரு போடுன்னு சக்கை போட்டுட்டு அப்பாடான தூங்கலாம். டைம் ஆயிடுச்சு. நீங்கள் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூங்க. வாட்டர் கொடுங்க. எடுத்துகிட்டு வரலையோ? கையில் எடுத்துனேன், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வருவா தண்ணி. எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கணும். கத்தி காப்பரை பண்ணி கத்தனை வச்சுக்க, கத்தி இருக்கு குத்திடுவேன். உங்கள் கண் பார்வையில் விட்டு கொஞ்சம் நம்ம தள்ளி வைக்கணும். தெரியுதுண்ணா? ஹலோ, இருக்கீங்களா? யாராச்சும் என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
அப்பா பேசாமல் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் டபுள் டப் இருக்குல்ல, அதை இங்கே வச்சு இங்கே வச்சுட்டா, அதை இங்கே வச்சு இங்கேயே வச்சுட்டு இங்கே வச்சு இங்கேயே வச்சிட்டோம்னா அடிக்கடி நம்ம கை வைக்க தேவையில்லை. நம்ம பேசினாலும் அது அசைவு கொடுக்காது. நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தங்கங்களே. சரி வாங்க நம்ம இப்போ டைமண்டுக்கு போயிடலாம். பாப்ஸு செல்லம் செகண்ட் சேனல் இருக்குது. தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க. ஆனால் நானும் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கேயே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். வந்தாச்சு. சரி ஓகே, பாய் 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 மோனி பாய். குட் நைட். யாருக்கும் சொல்லலை. நம்ம சிப்பி 922 இருக்கா, அங்கே மீட் பண்ணிக்கலாம். ஓகே, குட் நைட் எல்லாருக்கும். சிப்பி 92 கிரீன்வேஸ் யூடியூப்பில் மட்டுமே நம்ம சேனல். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க, இன்ஸ்டா நம்பாதீங்க, டேங்கோ நம்பாதீங்க, டெலிகிராம் நம்பாதீங்க, வேறு எந்த ஒரு ஆப்பையும் நம்பாதீங்க. யூடியூப்பில் மட்டும்தான் நான் இருக்கேன். யூடியூப்பில் மட்டும்தான் ஒரிஜினல் SIRRPII 92 கிரீன்வேஸ். செகண்ட் சேனல் சிப்பி 922 குடைக்குள் மழை. அவ்வளோதாங்க. பைடா. வாங்க இப்போ நம்ம டைமண்டுக்குள்ளே போகலாம்.